ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே நம்ம எடுத்த வீடியோ தான். காலையில எந்திரிச்சதுமே நம்ம குளிச்சுட்டு நீட்டாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நேற்று உள்ள சாப்பாடு மிச்சம் இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி வச்சது இது இருக்குது. இன்றைக்கி ரசம் வச்சுட்டு பீன்ஸ் இருக்குது. இதை பொரியல் வச்சிடலாம், பொரியல் இல்லைன்னா கூட்டு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பீன்ஸ் கூட்டு வைப்போம் இல்லையா, அதை வச்சு இந்த கஞ்சி காலையிலே நான் குடிச்சுக்கிட போகிறேன். ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ண மனசு வரையில, அதனால் அதை குடிச்சு விடுவேன். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி காலையிலேக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு தான். ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் செஞ்சாலுமே மிச்சம் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் காலையிலேக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு நைட்டு மாவு இருக்குது, அதில் ஏதாவது டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு ஐடியாவில் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இப்போ பீன்ஸ் எல்லாமே நான் அந்த நார் வரும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட்டுட்டேன். இதை நல்லா அலசி நம்ம அந்த கூடையில் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு அப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தேன். ஏன்னா டைம் நிறைய இருந்தது, இருந்தாலும் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக சமையல் பண்ணால் போதும், இன்னும் 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு ஏன் போட்டு இவ்வளவு அவசரமாக கிச்சனுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு பொறுமையாக தான் வந்தேன். இப்போ அந்த காய்கறி கட் பண்ணுறது உட்காந்து கட் பண்ண போகிறேன். அதனால் அந்த சாப்பாடு பொங்கி வடியாமல் இருக்கக்காக கரண்டியை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா அந்த மூடி திறந்துருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்ம எந்த இடத்த விட்டு தள்ளி போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் மூடி வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே நல்லது. அதனால தான் இப்போ முன்ரூமில் உட்காந்து ஸ்டூலில் வச்சுட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது இந்த மாதிரி உட்காந்து கட் பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் பரபரப்பாக எப்போவுமே நின்றுட்டே வேலை செய்வோம் இல்லையா, அன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் உட்காரணும் போல் தோணுச்சு, உட்காந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த பீன்ஸ் வதக்கி கூட்டு வச்சு விட வேண்டியது தான். இந்த கேஸ் அடுப்பு பாருங்கள், சுவிட்சு உடஞ்சி போயிட்டு, நேற்று கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது சுவிட்சு ஆன் ஆகவே இல்லை, சுற்றி வந்துகிட்டே இருந்தது. எடுத்து பார்த்தேன், அது உடஞ்சிட்டு, அதையை நம்ம வாங்கி மாட்டணும். இதோடு நான் 2, 3 டைம் என்னவோ இந்த சுவிட்சு போயிட்டு வாங்கி மாட்டிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கேஸ் வீட்டுக்குள்ளே வாடையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ நான் எல்லா இடமுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எங்கேயுமே லீக் ஆனது போல் தெரியலை. அதுக்கப்புறமா பர்னர் இந்த ரெகுலேட்டரில் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த நேற்று இந்த சுவிட்சு உடஞ்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அப்போ அந்த சுவிட்சு ஏதோ மிஸ்டேக்கில் நமக்கு கேஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்ட்டு கவனித்தேன். இனிமேல் அதை சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பயங்கர சொதப்பல் நடந்துட்டு, நான் என்ன பண்ணேன்னா தக்காளி மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிச்சிட்டேன். எப்போவுமே ரசத்துக்கு கையால் தானே பிசைவோம், அதே மாதிரி செஞ்சுருக்கணும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சரி ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும், டக்குனு இதில் போட்டு ஒரு அடி அடித்தோன்னா அதை சேர்த்து போட்டு வதக்கிக்கிடலாம் அப்படின்னுக்கிட்டு அடித்தேன் பாருங்கள். அது கொஞ்சம் ஜூஸ் ஆகுனதோட மிக்ஸி ஜார் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே எல்லாம் தெரித்து விட்டுட்டு, அந்த இடது பக்கம் கை, கழுத்து, சேரீ எல்லாமே பட்டுட்டு, இது பெரிய கஷ்டம். என்னென்னா தக்காளி மட்டும் அப்படின்னா தெரியாது, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், அதுக்கப்புறமா நல்ல மிளகு, வத்தல் எல்லாமே அதுக்குள்ளே மொத்தமாக மேலே அவ்வளோ தெரிச்சிட்டு, மேலே தெரிச்சா கூட பரவாயில்ல, சரி நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திரம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தோன்னா முடிஞ்சு போச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி இருக்கக்கூடிய இடம், சுவரு, செல்ஃபு, அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த பொருட்கள் எல்லா இடமுமே அப்படியே சிதறி விட்டுட்டு, நான் என்ன நினச்சேன், இந்த ரசம் கொஞ்சம் ஈஸியாக வச்சுட்டு நவுண்டு போயிடலாம், போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா, அது எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை வச்சுட்டு இன்றைக்கி. எதை எடுத்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பலாகவே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த காயம் எப்போவுமே பெரிய பாக்ஸாட்டு வாங்கி வைப்பேன், அது இல்லைன்னுட்டு கொஞ்சம் காசு கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணியிருந்தேன், இந்த துண்டு காயம் கவரில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்களே, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எடுத்து அவசரத்துக்கு ஓப்பன் பண்ணால் அது வேறு கவர் எல்லாம் அதிலேயே ஒட்டி ஒட்டி வருது.
என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாரி தான் இருந்து, அதையும் எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறமா போட்டாச்சு எண்ணெயில. இனி வந்து நம்ம நார்மலா ரசத்துக்கு தாளித்து வதக்குவோம் இல்லையா, அதே போல் வதக்கிக்கிட வேண்டியது தான். கசகசன்னு இருக்குது. ஏன்னா, எனக்கு இந்த இடத்த விட்டு நவுண்டு போகவும் முடியாது. பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு. ஏன்னா, நான் கிச்சனுக்கு வந்ததே லேட் ஆச்சு இல்லையா? இப்போ மேல எல்லாம் அப்படியே பட்டுட்டு, அடுப்பு பக்கத்திலே நிக்கேன் பாருங்க. அந்த ரசம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளாடி எனக்கு அப்படியே கபகபன்னு காந்த ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா, அந்த கழுத்துலலாம் பட்டுட்டு, ஏதாவது வச்சு தொடச்சாலும் நமக்கு அந்த அழுத்தம் குடுத்ததோட இன்னுமே அந்த காந்தல் வந்து அதிகமாகும். லைட்டா தண்ணி வச்சு அங்கங்க தட்டி விட்டுட்டு நின்னு வேலைய பார்த்துட்ருக்கேன். ஏன்னா, இந்த முடிச்சுட்டு போனா தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதையும் போட்டுட்டு போக முடியல. ரசம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பலா தான் வரும் அப்படிங்கிற மாரி தான் நினச்சேன். ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாவே வந்துட்டு. இருந்தாலும் எனக்கு ஒரு வேளைக்கு 2 வேளை, 3 வேளை அந்த மாரி ஆயிட்டு இன்னைக்கு. இதுதான் எப்பவுமே நம்ம என்ன வேலை எப்படி செய்வோமோ அதே போல் செஞ்சுட்டு போயிறணும். இது எதையாவது கொஞ்சம் ஈஸியாக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்னைக்கு நமக்கு சரியான ஆப்பு இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கிச்சன் மேடையில இருக்க பொருட்கள் ஒன்னொன்னையா எடுத்து எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பொருட்கள்ல எடுத்து எடுத்து பார்க்க வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி இன்னைக்கு இவ்வளோ தான் நமக்கு முடிஞ்சது அப்படின்னு நெனச்சிட்டு, நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தேன். அப்படி இல்லைன்னா பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த மாரி டைம்லலாம் அப்படியே என்னோட கோவத்த அவங்க மேல தூக்கி போட்டுருவேன் அவ்வளோதான். இன்னைக்கு என் மக வேற "என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு வந்து கேட்டா. நான் வந்து சரி இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பரவாயில்ல அம்மா இன்னைக்கு டென்ஷன் ஆகாம நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இல்லைன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுவேன். ஐயோ! அவசர நேரத்தில இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டேன்னுட்டு. ஒண்ணுமே பண்ணக்கு இல்ல. நம்மளால வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே பொறுமையா அவ்வளோ இடத்தையுமே தொடச்சி எடுத்து எடுத்துட்டேன். இதுதான் நம்ம வேலைகள் வந்து எப்பவுமே வந்து செய்கிற வேலைய அப்படியே செய்ய பார்க்கணும். கொஞ்சம் கவனம் வந்து விலகி போனாலுமே இந்த மாரி சொதப்பல் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரசத்தையும் பொறுமையா வச்சு முடிச்சுட்டு, இந்த கிச்சன்ல இருந்த பொருட்கள் ஒண்ணொன்னா எடுத்து துணி வச்சு தொடச்சி ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சேன். இங்கே பாருங்க டப்பா, அந்த டிபன் பாக்ஸு அந்த மாரி எல்லாமே அவ்வளவும் தக்காளியா பட்டுட்டு, அதெல்லாம் கழுவாம விட்டா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணொன்னா நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பொருள்ல கூட படாமயே இல்ல. நான் நேத்து தான் நெனச்சேன், கிச்சன் வந்து டீப்பா க்ளீன் பண்ணணும் அப்டின்னிட்டு. ஆனா, அது இந்த மாரி க்ளீன் பண்ணுவேன் அப்டின்ட்டு நான் நெனைக்கல. இருந்தாலும் இன்னைக்கே டீப்பா க்ளீன் பண்ணல. நான் அப்படியே இந்த பட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்து தொடச்சு கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா, எரிச்சல் ஆரம்பிச்சாச்சு. உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் இந்த வேலைய முடிக்கணுமே முடிக்கணுமே அப்டின்னிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போய் வந்து இது மறுபடியும் மேலெல்லாம் குளிச்சுட்டு, துணி மாத்திட்டு வந்தேன். இதுவே நம்ம வந்து வீட்ல ரிலாக்ஸா இருந்தோன்னா பிரச்சனை இல்ல. நம்ம எங்கேயாவது கிளம்பி நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு, கொஞ்சம் சமையல் முடிச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த நாள் மொத்தமாவே வேஸ்ட் ஆயிரும். நான் அதே நினச்சேன். ஒரு வேளை சரி வீட்ல தானே இருக்கோம். இது பிரச்சனை இல்ல. போய் ட்ரெஸ்ஸ கூட மாத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி எல்லாருக்குமே எப்போமாவது ஒரு முறை நான் கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல நடந்திருக்கு அடிக்கடி. இந்த மிக்ஸி ஜார் வந்து ஓப்பன் ஆகி தெறிக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு என்னைக்குமே பட்டதில்ல. அதனால கொஞ்சம் ஒரு மாரி இருந்தது. என்னடா இது நம்ம நாள வந்து நல்லா கொண்டு போகலான்னு நெனச்சிட்டு வந்தா, இப்படி ஆயிட்டே அப்படிங்கிற மாரி இருந்தது. என்ன இருந்தாலும் நமக்கு எது நடக்கணும்னு இருக்கோ, அது நடந்து தானே ஆகும். அப்படின்னு நெனச்சிட்டு நான் வந்து பொறுமையா அந்த வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, இதுலயும் இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு இது யோசனை வந்தது. ஏன்னா, உடம்பு ஃபுல்லா பட்டுச்சு இல்லையா? அது நல்ல வேளை கண்ணுல மட்டும் படையல. கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நெனச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம கண்ணாடிய போட்டுட்டு ஓட்டக்கண்ண வச்சுட்டு தான் திரிஞ்சு அலையிறோம். இதில வேற இது கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா, மறுபடியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கட்டிட்டு போயிற வேண்டியது தான். அதனால அதுவரைக்கும் நல்லது அப்படின்னு நெனச்சிட்டு நான் என் வேலைகள பார்க்க ஆரம்பிச்சேன். கடைசியில வந்து அந்த டெய்லரிங் வேலையும் பார்க்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நைட்டு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை சீக்கிரமா முடிச்சுட்டு அத போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கேயும் கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இங்கே பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு. அந்த மிக்ஸி ஜார் பக்கத்துல எல்லாம் தெரிச்சு, இந்த பேப்பர் இருக்குது கறிவேப்பிலை போட்டு வச்சது அதெல்லாம் பட்டு, அதுக்கப்புறமா அந்த சைடில் இருந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே பட்டுட்டு, இந்த கட்டைப்பையில பாருங்க, இங்கேயும் அவ்வளோ ஜூஸாக தான் இருக்குது. மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் துடைக்கணும். அப்போ எனக்கு இன்றைக்கி எவ்வளோ வேலைன்னு பாருங்க.
இந்த டைல்ஸ் பாருங்கள், இந்த கிச்சன் மேடை இந்த பக்கம்லாம் தெரிச்சிட்டு கிச்சன் மேடையில் அதுக்கப்புறமா அந்த ஸ்டவ் அடுப்பில் அந்த அடுப்பை விட்டு தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுது. அப்போ என் மேலே எப்படி பட்டிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இனிமேல் இவ்வளோ பொருட்களையும் கழுவி எடுக்கிறது நமக்கு ஒரு வேலை. பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் பையன்ட்டும் சொல்லி சொல்லி நான் ஒரே சிரிப்பு. கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியே வேலை செய்கிறது கொஞ்சமாவது கவனம் வேண்டாமா அப்படின்ட்டு. சரி நம்ம கஷ்டம் அடுத்தவங்களுக்கு கிண்டலாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒன்றுமே சொல்லலை. சிரிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். இப்போ பாருங்க, இன்றைக்கி கஞ்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா உப்பு போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, அந்த பீன்ஸு கூட்டும் இருக்குது. இதையும் வச்சு காலையிலே கஞ்சி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான். நமக்கு என்ன தான் நம்ம வந்து முயற்சி பண்ணாலும், என்ன தான் நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கி நடந்ததுக்கு. சரி நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, வந்து ஒரு 2 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து தைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதை தச்சு முடிக்கும்போது சரியாக ஒரு 1:30 இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து மதியம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து இதை கொஞ்சம் குறைய இருந்து தைச்சிட்டு இருந்தேன். பயங்கரமாக கண்ணை கட்ட ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ வந்து இந்த இது மிஷின் பற்றி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் என்னோடய மிஷின். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பவர் மிஷின் தான். லெஜியாங் மிஷின் இது. இது வந்து நான் கடையில் வாங்கல. கடையிலனா வரி அதிகமாக வரும் இல்லையா? இது வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலமாக திருப்பூர்லேருந்து எனக்கு வந்து கொரியர் பண்ணி வந்து குடுத்துருந்தாங்க. இதை நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. வாங்கும்போது அந்த கொரியர் சார்ஜு, சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 20,500 என்னவோ வந்திருந்து. அ இது வந்து மிஷின் நல்லாயிருக்கு. இன்னுமே 2 வருஷமா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் பாடி வந்து நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கெல்லாம் உறுத்தாமல் நல்லாயிருக்கும். நைட்டெல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏற்கனவே வந்து பழைய ரமா மிஷின் வச்சுருந்தேன். அதுவும் என்கிட்ட இருக்குது. அது கரண்ட் இல்லாத நேரங்களில் அதையும் தைப்பேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்மளோட சொதப்பல் எல்லாம் பார்த்தோம். நம்ம வேலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட அனுபவங்கள் இதை மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.